சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இந்துமதி வழங்க கேட்கலாம். இந்துமதி, விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக பொதுச் செயலாளர் LK சுதீஷ், துணை செயலாளர் பார்த்தசாரதி, கழக அவைத் தலைவர் இளங்கோவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இன்றைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 82 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்கள் என்னவென்றால், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், அதாவது கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம் மனதிலும் மக்கள் மனதிலும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டுள்ளார். மேலும் வரும் 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஓராண்டு நிறைவு பெறுகிறதை முன்னிட்டு அன்று முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி தேமுதிக கழகத்தினரிடம் மக்களுடன் சேர்ந்து நினைவஞ்சலி செலுத்த உள்ளோம் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நினைவு திருநாளை வருடந்தோறும் கொண்டாடுவோம் எனவும் உறுதிமொழி ஏற்போம் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் விற்பனை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதே நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதோடு கொலை போன்ற குடும்ப பிரச்சனைகள் பல உருவாகிறது. திமுக அரசு டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைப்போம் என்பதை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை நினைவில் கொண்டு கள்ளச்சாராயம் விற்பனை மீது கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் மதுக்கடைகளை நிரந்தரமாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் முழுமையாக போதை மாநிலமாக மாறி வருகிறது. கஞ்சா, மது போன்ற கள்ளச்சாராயம் போன்ற போதைப் பொருட்களால் பாலியல் வன்கொடுமைகள் உட்பட அதிகமாக நடைபெறுகிறது. சைபர் கிரைம் குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக மிகவும் அதிகரிக்கிறது. மேலும் போதைப் பொருட்கள் வீட்டில் தயாரிக்கும் நிலைமை முதல் முறையாக தமிழகத்தில் நடப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், சைபர் கிரைம் போன்ற நவீன விஞ்ஞான குற்றங்களை கடுமையாக தடுக்க வேண்டும், கடுமையான தண்டனை அதற்கு வழங்க வேண்டும் எனவும் மாநில மத்திய அரசுகள் இணைந்து இதை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் டிசம்பர் மாதம் சென்னை உட்பட மற்ற மாவட்டங்களில் கடுமையான மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தற்போது வரை இதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை எனவும், அரசு தீவிரமான ஆலோசனை செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏற்கனவே இயற்கை பேரிடர் காரணமாக தமிழகம் முழுவதும் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி விபத்து ஏற்பட காரணமாகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனை போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதனை சரி செய்ய வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே விலைவாசிகள் அனைத்தும் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் குடும்பம் நடத்துவதே சவாலாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே மக்கள் மீது வரி சுமைகள் கடுமையாக உள்ளது. மாநகராட்சி சொத்து வரியில் மீண்டும் அதிகமாக உயர்த்தி மக்களுக்கு கடுமையான சூழலை ஏற்படுத்தியுள்ளார்கள். இது தேமுதிக கடுமையாக கண்டிக்கிறது எனவும், மாநகராட்சி ஏற்றிய சொத்து வரியில் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மேகதாது பிரச்சனைக்கு ராசி மணலில் அணை கட்ட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கனிம வள கொள்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதாவது கன்னியாகுமரி வழியாக கேரள மாநிலத்திற்கு கடத்தி செல்வதை தடுத்து, கனிம வளங்கள் கடத்தி செல்வதை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. மின்சார கட்டணம் 3 முறைக்கு மேல் அதிகமாகி உள்ளது. உயர்த்திய கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யுவராணி.